வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா? சுட சுட சாதம், வாழைத்தண்டு பொரியல், சாதத்துக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதோட நல்லா சூடாக இருக்கிற வெண்டைக்காய் சாம்பார். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சமையல். 100 கிராம் துவரப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு 2 விசில் இருந்தால் போதும். வாழைத்தண்டை பொடிசாக நறுக்கி அதில் கொஞ்சம் கல் உப்பும் அரிசி கழுவின தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி குக்கரில் அதை போட்டு அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வந்தால் போதும். வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். அந்த வானல் பத்தலைன்னு பெரிய வானலாக எடுத்துக்கிட்டேன். அதோடு நம்ம வேக வச்ச பருப்பு, உப்பு, மிளகாத்தூள், அப்படி இல்லாட்டி சாம்பார் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா தலைன்னு கொதிக்க விடுங்க. நான் எப்போயுமே சாம்பாருக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் தான் எடுத்துப்பேன். இங்கே மறந்துட்டேன், அதனால் தூள் பெருங்காயம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளித்து அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். எண்ணெயில் கடுகு வெடித்த உடனே நிறைய வெங்காயம், பச்சை மிளகா, கிள்ளின காஞ்ச மிளகா, தட்டின பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுக்க தண்டை எடுத்து போட்டு அதை நல்லா பரட்டி விடணும். வேக வச்ச தண்டோட தண்ணியை நம்ம குடிச்சிடலாம். நான் ஏற்கனவே பாதி உப்பு தான் போட்டு அதனால் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு நல்லா பரட்டி ஒரு தட்டை போட்டு இன்றைக்கி தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விடணும். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஒரு ஈஸியான சமையல். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த லஞ்சை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம். சாம்பார் மீதி இருந்ததுன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம்.